இன்னைக்கு நம்ம இந்த லேப்டாப்க்கு தெர்மல் பேஸ்ட் போட போறோம். அதுக்கு முன்னாடி ஏன் தெர்மல் பேஸ்ட் போடணும்னு நம்ம பார்த்துடலாம். தெர்மல் பேஸ்ட்னா தெர்மல் கிரீஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஒரு ஹீட் கண்டக்டிவ் மெட்டீரியல். இந்த தெர்மல் பேஸ்ட் எதுக்காக யூஸ் பண்றோம்னா, ப்ராசஸருக்கும் காப்பர் பிளேட்டுக்கும் இடையில இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணி அந்த ப்ராசஸர்ல இருந்து வர்ற ஹீட்டை அப்சர்வ் பண்ணி ஃபேன் மூலியமா வெளியேற்றுறதுக்காக தான் யூஸ் பண்றோம். இப்போ நம்ம இந்த லேப்ல தெர்மல் பேஸ்ட் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு பேக் டோரை எடுத்து வச்சிடலாம். பேக் டோரை இப்போ நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம். இப்போ போர்டில் நம்ம என்ன வேலை பார்க்குறதா இருந்தாலும், அதாவது ரேம் மாற்றுறதா இருக்கட்டும், இல்லை எஸ்எஸ்டி இன்ஸ்டால் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எக்ஸ்டர்னலாக ஏதாவது போடுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பண்ண வேண்டிய வேலை பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணணும். இது ஒரு கேமிங் லேப், அதாவது ஏசர் ஆஸ்பயர் 7ஓட ஒரு கேமிங் லேப். இதில் வந்து பார்த்தோம்னா டுவெல் ஃபேன் கொடுத்துருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, இதில் சிபியும் ஜிபியும் இருக்கிறனால இதுலேருந்து ஹீட் வென்டிலேட் பண்ணி கூல் பண்ணுறதுக்காக டுவெல் ஃபேன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு மேலே இருக்கிற ஸ்க்ரூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா சிபியூலையும் ஜிபியூலையும் பார்த்தோம்னா தெர்மல் பேஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ரொம்ப அதே மாதிரி ட்ரையாகவும் ஆயிருக்கு. இதை நம்ம ஃபுல்லாக தொடச்சிட்டு ஐபி போட்டு தொடச்சிட்டு நம்ம புதுசாக தெர்மல் பேஸ்ட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதே மாதிரி தெர்மல் பேஸ்ட்டை அளவுக்கு அதிகமாக வைக்கக்கூடாது, சும்மா கொஞ்சம் தான். பாருங்களேன் எவ்வளோன்ட்டு. இந்த அளவு தான் வைக்கணும்.